சாட்ட ஒரு பொட்டை அப்படின்னா எல்லாருக்குமே கோவம் வருது, கமெண்ட்ல வந்து திட்டுறானுங்க. நான் சும்மாலாம் சொல்லலடா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, வேணும்னா வீடியோ ப்ளே பண்றேன், கொஞ்சம் பாரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இது நான் பாத்தீங்க, இதோட ஸ்பெஷல் ஆயிட்டு ஒண்ணு இருக்கு, அத பாக்குறீங்களா? நாங்க ஆம்பளைங்க கிடையாது, சுண்ணி மேல நாங்க புடவை கட்டல. நாங்க ஆம்பளைங்க கிடையாது, ஆமா ஜிந்தா பொட்டேங்க நாங்க, புரியுதா? இப்பயாச்சும் ஒத்துப்பீங்களாடா அவன் சாட்டு இல்ல பொட்டை அப்படின்னு? அப்புறம் உங்க கட்சியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நாள் வரைக்கும் எங்காச்சும் குரல் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து நீங்க பண்ணிருக்கீங்களா? அப்புறம் இந்த மாதிரி பொட்டை பசங்களை கட்சியில வளர்த்து விட்டு இருக்காரு பாரு தலைவர் சீமான் அவர்கள், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நம்ம அக்கா ஒருத்தர் சீமானை பத்தி நல்லா புகழ்ந்து பேசுறாங்க, அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சீமானுக்கு ஏற்கனவே குறைஞ்ச ஓட்டு தான் இருக்கு. ஆமா, அதுக்கு கெப்பாசிட்டியே கிடையாது. ஆனா அதுக்கு வாய் மட்டும் அவ்வளவு பேசிட்டு போயிரு. என் அண்ணன் வரவே மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்ப மூஞ்சி எந்த பக்கம் வச்சுக்குமா? அரசியல வர்றதுக்கு அவ்வளவு ஆட்டம் பண்றாங்க. எதனா உனக்கு குட்ட கலப்பணும்ல. நான் இருந்தாலும் எங்க அண்ணன் வச்சுக்க ஆள் இல்ல. அண்ணன் பேரை சொல்லுங்க. அண்ணன் பேர்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்ன சொல்லலாம். இப்ப முதலமைச்சர் ஆயிட்டார்ல, முதலமைச்சர் அண்ணனை தான் சொல்லணும். மக்களுக்கோசம் வந்தாரு, மக்களுக்கோசம் செய்வாரு.